நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸில் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது. இது உள்ள ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. நம்ம காமிப்போம், வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக பின்னாடி அப்படியே இந்த லைனில் அப்படி நடந்து வர மாதிரி இருக்கும் வரிசையாக. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம நடந்து ட்ரெக்கிங் பண்ணி உள்ளே போய்கிட்டு இருக்கோம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூ ஒருத்தா இல்லையா நம்ம பார்த்து நான் சொல்கிறேன். நீங்களும் அதை பார்த்துட்டு அதோட வியூ வந்து ஒருத்தா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகலாம். பார்த்தீங்கன்னா வியூ வந்து உண்மையாலே அமேசிங்கான வியூ வந்து பார்த்துருக்கோம். ஸோ நான் கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒட்டுனே சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான இடம். உள்ளே வந்து நம்ம நடந்து வர்றது பார்த்தீங்கன்னா உண்மையிலே இதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்ததே இல்லை. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது, ஒரு வேறு டைம் ஃபீலாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், அதோடைய சத்தமே அதோடைய அழகு ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ வெள்ளையாக உழுவுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லுவேன். பாருங்கள். நடந்து வரும்போது சின்ன பசங்களோட கை குழந்தைங்களோட சீக்கிரம் மட்டும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ப்ரிகாஷனோட வாங்க. ஏன்னா அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஃப்டி எதுவுமே இல்லாமல் பள்ளத்தாக்காக இருக்குது. அதனால் பார்த்து வாங்க. மற்றபடி அவ்வளோ டேஞ்சரஸான இதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒருத்தவங்க அப்படியே பின்னாடி வரிசையாக வந்தீங்கனாலே கரெக்டாக வந்துடலாம். ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரஷ் இல்லாமல் நீங்கள் மெதுவாக வந்தீங்கனாலே கரெக்டாக வந்துடலாம். ஸோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் குளிக்க முடியாது. நீங்கள் பார்த்து இந்த இயற்கை அந்த வாட்டர் ஃபால்ஸோடைய அப்படியே அந்த அருவி வர இயற்கையோடைய அந்த அழகை வந்து ரசிச்சுட்டு போகலாம். மற்றபடி இங்கே வந்து குளிக்க யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. வேணும்னா அங்கே வந்து தண்ணி மாதிரி இருக்கும், இடத்துல காலோட நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே வாட்டர் வந்து ரொம்ப சில்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், சுற்றி அந்த அட்மாஸ்பியரே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப க்ரீனிஷான அட்மாஸ்பியராக இருக்குது. நம்ம இந்த மாதிரி இவ்வளோ கிட்ட வந்து பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி நடந்து வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்ததே இல்லை. இதான் நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஃபஸ்ட் டைமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் வந்து இது ரொம்ப வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு இறங்குற வழியில் இங்கே இன்னொன்று ஒரு கட்டை மாதிரி போட்டு ஒரு ஹட்டு மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. வியூ பாயிண்ட் மாதிரி மேலே ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வர மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. டூரிஸ்ட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு செமையான பிளேஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றா ஒரு செம்ம வியூ பாயிண்ட்டு. அதுக்காகவே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இயற்கையோட எழில் கொஞ்சம் அழகு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மேலே இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ வட்டவடை தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய கடைசி வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற அதை வந்து வட்டவடா நம்ம இருக்கிற ஹில்ஸ் அதுதான். ஸோ அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே முந்தின லாகில் பார்த்துருப்போம், கொடைக்கானல் லாகில் தமிழ்நாட்டுடைய கடைசி வில்லேஜான கிலாவரை. ஸோ கிலாவரைக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து 1.5 hours நம்ம ட்ரெக்கிங் பண்ணுற ரூட் நான் சொன்னல, நடந்து வர ரூட்டு, அந்த ரூட்டில் வந்தோன்னா 1.5 hours கிலாவரைலேருந்து வட்டவடை ரீச் பண்ணிடலாமா அப்படின்னு எங்களுடைய அந்த ரூம் அங்கிள், அந்த டூரிஸ்ட் அங்கிள் தான் சொன்னாங்க.
ஸோ நம்ம அவங்களையும் நம்ம வீடியோவில் காமிப்போம். ஜிவிஎஸ்என்சி சொன்னால அந்த அங்கிள் தான் நமக்கு சொன்னார் இந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிலாவரை வில்லேஜ் இருக்குது. பாருங்கள். இப்போ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழத்தோட்டம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் ட்ரெக்கிங் பண்ணி. இந்த பிளேஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு வில்லேஜ் மாதிரி, அங்கே நிறைய வீடெலாம் இருக்குது பார்த்திங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்த வட்டவடா வில்லேஜ். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெசார்ட் கூட தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெசார்ட் கூட தெரியும். ஸோ அங்கே இருந்துட்டு நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஹில்ஸ் தெரியுதுல, அந்த ஹில்ஸுக்கு பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்தின வ்ளாகில் பார்த்த கொடைக்கானலில் இருக்கிற லாஸ்ட் வில்லேஜான அந்த கிலாவரை, தமிழ்நாடுடைய லாஸ்ட் வில்லேஜான கிலாவரை வில்லேஜ் அங்கே தான் இருக்குன்னு அந்த டூரிஸ்ட் அங்கிள் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த ஆஃப் ரோட்லாம் வந்ததுக்கு குலுங்கி வந்ததுக்கு உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நீங்களே பாருங்கள் இந்த இயற்கையோட அழகு, இந்த க்ரீனிஷான சீனரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டூரிஸ்ட்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே வந்து இந்த சேர் மாதிரி உட்லேயே செஞ்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த சேரில் உட்காந்து நீங்கள் வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலான ஒரு ஃபீலை கொடுக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்கள், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கடலாம் இருக்குது. நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ், அந்த பீவரேஜ் ஐட்டம்ஸ், டீ, காஃபி, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்க்குறப்ப அந்த ஃபீலே வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்ததுக்கு அந்த ஆஃப் ரோடில் குளிங்களுக்கு வந்ததுக்கு ஒரு செம்ம ஒர்த்தான பிளேஸ்னு நான் சொல்லுவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீ, காஃபி குடிக்கிற பீவரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன பெட்டி ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, மேகி அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு, இந்த பழத்தோட்டம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்ட ஃபஸ்ட்டுக்குன்னா இந்த இடத்துல வந்து டீ, காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு.
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ள எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே வந்து நம்ம விசிட் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம வந்து ஜீப்பில் ட்ரெக்கிங் பண்ணி பார்த்துட்டு இங்கே உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிளேஸ், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே நம்ம போய் பார்த்துருப்போம். ஸோ இந்த அங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் அரேஞ்ச் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஜிவி ரெசிடென்சியோட மேனேஜர். நம்ம ஜிவி ரெசிடென்சியில் தான் இங்கே ரூம் போட்டிருக்கோம் வட்டவடல. உண்மையிலேயே ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டுமே வந்து ரொம்பவே சீப்பாக அந்த ரேட்டுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக வந்து இவங்களே ஃப்ரீ ஒய்ஃபை தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜே செட்டு, ப்ளூடூத், அதோட நம்ம பாடுறதுக்கான மைக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இவங்ககிட்ட இந்த இடத்த பற்றி கேட்கலாம். ஸோ இந்த இடத்த பற்றி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வர டூரிஸ்ட்டுங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. வியூ பாயிண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி உள்ள மலைக்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்லிட்டு பேக் சைடு கொடைக்கானல் மலை. இந்த மலையே கொடைக்கானல் பேக் சைடு கொடைக்கானல் தாவராயில் போய் இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸாக நடந்து போவாங்க. நடந்து போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட் வந்து நேஷனல் பார்க்கான அலோவ் பண்ணுறது குழுலாம் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் போயிட்டு இருக்காங்க. மற்றபடி இங்கே வேறு என்னென்ன அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம்? அனிமல்ஸ் இங்கே எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. அனிமல்ஸ் வந்து ஊருக்குள்ளே வந்து ரேராக தான் வரும். பெருசாக இது வரைக்கும் தொந்தரவு எதுவும் இல்லை. வேறு புலி அந்த மாதிரிலாம் புலி எல்லாமே இருக்குது. புலி இருக்குது, காட்டு மாடு ரொம்ப கூடுதலாக இருக்குது. புலி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரேராக. சரி. மற்றபடி இங்கே வேறு இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே மோஸ்ட்டாக இது ஸ்ட்ராபெரி தான் மோஸ்ட்டாக கூடுதலாக இருக்குது. பிறகு பேஷன் ஃப்ரூட்டு வந்து ஒரு பழம் இருக்குது. அது இங்கே வட்டோட ஸ்பெஷல். சரி. அந்த பழம் கேரளாவில் பேஷன் ஃப்ரூட்டுன்னு இருக்குது. அது புளிப்பாக இருக்குது. இது வந்து நல்லா இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பழம் இங்கே கொஞ்சம் கிளைமேட் வந்து இங்கே எப்போவுமே இப்படி தான் மாடரேட்டாக இருக்கும். இன்னும் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இது வந்து கூடுதல் டெம்பரேச்சர்னு வின்டர் சீசன் வந்து பயங்கரம் மைனஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும். தேங்க்ஸ். அங்கிள் இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது வியூவர்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்த பற்றி என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ரூமை பற்றி. நம்ம ரூமில் வந்து இது வந்து 2 ஸ்டார் கேட்டகரி வந்து ரூமு. இங்கே 2 ஸ்டாருக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணித்தரோம். நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கூட பெட்டராக எல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லாம் நல்லா கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்ஸ். மறக்காமல் வந்து நீங்கள் வட்டவடாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அங்கிளோட ரூம் ஜிவி ரெசிடென்சியில் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, கஸ்டமர் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வட்டவடா பார்த்தீங்கன்னா ஜிவி ரெசிடென்சி வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெக்கிங் அங்கிளோட நம்ம ஜீப்பில் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெயினாக இருந்தது. நம்ம சில பிளேஸ்லாம் பார்த்துருப்போம், ரெயினுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ரெயின்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவரேஜாக போயிட்டு இந்த சீனியர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோலா ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே எந்த ஒரு வெஹிக்கிளையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி வட்டவாடா உள்ளே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அனுப்புவாங்க. உள்ளே எந்த ஒரு வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் பார்த்தாலுமே வண்டியை நிப்பாட்டாதீங்க, அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. ஸோ நம்ம காமிக்கிற இந்த செக் போஸ்ட்டுக்குள்ளே போனால் நம்ம இப்போ வட்டவாடாக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்களே, நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சலாம் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ரூட்டு. ஸோ அந்த ரூட்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து உள்ளே போகிறதுக்கு அலோட் இல்லை. ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொலாரிஸ் ரேஞ்சர்னு அவங்களே வந்து ஒரு வெஹிக்கல் நம்மளுக்கு கொடுப்பாங்க அரேஞ்ச் பண்ணி. அந்த வெஹிக்கல் வந்து அவங்களே ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ட்ரெக்கிங் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஸோ நம்ம வாக் பண்ணியும் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அளவுக்கு போகலாம். வாக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி வெஹிக்கல்லையுமே கூட இந்த பொலாரிஸ் ரேஞ்சருங்கிற அந்த குறிப்பிட்ட வெஹிக்கல்னு கூட உள்ளே நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம். ஸோ அந்த ட்ரெக்கிங் போகிறப்போ நம்மளுக்கு ஏதாவது லக் இருந்தாலும் அதாவது அனிமல்ஸையும் சைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே ட்ரெக்கிங் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் கூட போட்டிருப்பாங்க பாருங்கள், நோ ட்ரெஸ்பாசஸ் அலோட்னு. அந்த மாதிரி எந்த ஒரு வெஹிக்கிளுமே வந்து உள்ளே அலோடு கிடையாது. ஸோ இது வந்து அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 o'clock மேலே வந்தீங்கன்னா வந்து உள்ளே ரூம் புக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் புக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்துடாதீங்க, அவங்க உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.